உங்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இணையம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் வந்து சிறகு. இதை எழுதியவர் எழுத்தாளர் ஜெயமோகன். இந்த கதையோட கதை சொல்லி வந்து கனிக்குன்று கொச்சப்பன் சங்கரநாராயணன் சங்கு அப்படின்னு சுருக்கமாக இந்த கதையில் சொல்லப்படக்கூடியவருடைய நண்பர் தான் இந்த கதையோட கதை சொல்லி. இந்த சங்கோட பின்புலம் என்ன அப்படிங்கிறத கதையோட தொடக்கத்திலேயே சொல்லியிருப்பாங்க. சங்கோட வீட்டில் வந்து கோபுரம் அளவுக்கு வெக்கப்போர் இருக்கும். அந்த வெக்கப்போர் எல்லாத்தையும் தின்னு தீக்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் காளை மாடு, பசு மாடு, எருமை மாடு, கறவை மாடு எல்லாமே இருக்கும். வயல்காட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு 100 வேலையாட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக சமைக்கிறதுக்கு தனி கொட்டகை இருக்கும். இந்த பசு மாடுகளையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு 10-15 வேலையாட்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி அவருடைய செல்வ செழிப்பை பற்றியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு வந்திருப்பாங்க. இந்த சங்கு வந்து ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். அந்த பள்ளிக்கூடத்துலேயே வந்து ஒரு 2 பேருக்கு தான் மீசை முளைச்சிருக்கு. அதில் சங்கும் ஒருத்தன். அந்த மீசையை வந்து இன்னும் நல்லா தீட்டி விட்டுக்கிட்டு ஒரு பண்ணையாருக்கே உரிய எல்லா குணநலன்களோடு இருக்கக்கூடியவன் தான் சங்கு. அங்கே இருக்க ஆசிரியர்கள் கூட வந்து சங்குக்கு வணக்கம் வைக்கிறது உண்டு. அந்த பள்ளியோடைய தாளாளர் சங்குவோட அப்பா தான். அதால் இவனுடைய பேரை கூட வந்து யாரும் சங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதுபட சொல்ல மாட்டாங்க. கேக்கேன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்கிட்ட அடி வாங்க வேண்டியது தான். இவங்கிட்ட அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியிலையும் போயிட்டு தலைமை ஆசிரியர்கிட்டக்க அடி வாங்கக்கூடிய ஒரு நிலமையில தான் இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஒரு நாள் என்ன ஆகும்னா, இந்த சங்குவோட ஒரு நண்பன் இந்த கதை சொல்லியை வந்து ஆளை விட்டு அழைச்சிட்டு வர சொல்லுவான். ஐயோ என்னத்துக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாயிரும். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் தங்கப்பூன் போட்ட உலக்கை அப்படின்ட்டு ஒரு ஆபாச கவிதையை வந்து சங்கை பற்றி எழுதியிருப்பார் இந்த கதை சொல்லி. ஒருவேளை வந்து நம்ம தான் எழுதணும்னு கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பகவதி அம்மன் மேலே சத்தியமாக நம்ம எழுதலை அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட வேண்டியது தான். காலில் விழுந்துட்டா காப்பாற்றுற ஆபத் பாந்தவனாக வந்து இவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இவர் போகும்போது சங்கு வந்து வேற ஒரு மனநிலையில் வந்து அங்கே இருப்பான். போன உடனே உனக்கு ஆனந்த வலியை தெரியுமா அப்படின்னா, பத்தியே ஆனந்த வலி தானே, நேற்று கூட நான் வந்து நெல்லிக்காய் வாங்கி கொடுத்தேனே அப்படின்னு உடனே அவனுக்கு கோவமாக அவனுடைய முகம் பாவனையெல்லாம் மாறிடும். நீ ஏன் அவளுக்கு நெல்லிக்காய் வாங்கி கொடுத்த அப்படின்னா, இல்லை அவள் காசு கொடுத்தா, நான் ஒரு 2 நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு அவளுக்கு மிச்சத்தை கொடுத்தேன் அப்படின்னு உடனே இது ஒரு சாதாரண விஷயம்தான் போல் அப்படின்னு சொல்லி திரும்ப மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து, சரி நீ எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும், உனக்கு கவிதை எழுத வரும்ல, நீ வந்து எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி தரணும். நான் வந்து ஆனந்தவல்லியை லவ் பண்ணுறேன். என்னால் வந்து ஒரே அவ நினப்பாவே இருக்குது, சாப்பிட முடியல, தூங்க முடியல. சரி அவகிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே, சொன்னியா அப்படின்னா, எனக்கு அவளை பார்த்தா பேச்சு வர மாட்டேங்குது, நீ ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு சொல்லி முன்பணமாக ஒரு ரூபா கொடுப்பார். அப்போ இவருக்கு வந்து ரொம்ப குதூகலமாயிரும் இந்த கதை சொல்லிக்கு. எல்லாரையும் ஏச்சிக்கிட்டு திரியிற சங்கு வந்து நம்மக்கிட்ட இப்படி ஒரு லெட்டருக்கு கெஞ்சுறானே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி அந்த காசை வாங்கிக்கிட்டு தேங்காய் பருப்பியெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் ஒரு லவ் லெட்டரை வந்து எழுதுவார். என் கண்ணுக்கு நீ தான் நல்லா யாயும் யாயும் யாராகியரோ அப்படியெல்லாம் போட்டு ஒரு அவருக்கு திருப்திகரமாக ஒரு லவ் லெட்டர் எழுதின உடனே அடுத்த நாள் காலையில் சைக்கிள் எடுத்துக்கிட்டு சங்கு இந்த கதை சொல்லியோட வீட்டு வாசலுக்கு வரும். அந்த ஊரில் வந்து சங்கு வீட்டில் தான் கார் இருக்குது. அந்த ஊரில் 2 பேர்கிட்ட தான் சைக்கிள் இருக்குது. ஒன்று டாக்டர் டேவிட் கிட்டக்க, இன்னொன்று பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஆள் கிட்டக்க. இந்த டாக்டர் டேவிட் கிட்டக்க வந்து சைக்கிளை கொடுங்க அப்படின்னு சொல்லி இவன் இரவல் வாங்கிக்கிட்டு இந்த சங்கு வந்து பார்க்க போவான். உனக்கு சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கதை சொல்லி கேட்கும்போது, வாழை வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிட்டு லெட்டரும் எடுத்துக்கிட்டு இந்த வழியாக தான் வந்து ஆனந்தவல்லி அவள் கூட்டுக்காரியை பார்க்குறதுக்காக போகணும், நம்ம வந்து இங்கே வச்சு அவளுக்கு லெட்டரை கொடுத்துருவோம் அப்படின்னா, நம்மளா நானுமா அப்படின்ட்டு இவர் ஆச்சரியமாக கேட்பார். நீயும் தான் இல்லை வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகும்போது இவர் நினச்சிப்பார், இந்த சங்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஊரில் வந்து ஒரு விபச்சாரியோட வீட்டுக்கு ஊரில் இருக்க விபச்சாரியோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது, அங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிற பணிப்பெண்கள் கிட்ட வந்து தவறாக நடந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட அடி வாங்கினது, இப்படி சங்குக்கான ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நம்மளை மிரட்டி தான் இவன் கூப்பிட்டு போனான், எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் நினைப்பாங்க, நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சைக்கிளில் போவார். அப்போ சொன்ன மாதிரி அங்கே ஆனந்தவல்லி வருவா. வரால அப்படின்ன உடனே அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போய் நீட்டி இந்தாடி அப்படின்ட்டு இந்த சங்கு கொடுப்பான். இவன் வந்து வாங்க மாட்டா, அழுதுகிட்டே நிற்பான். வாங்கலைன்னா உங்கள் அப்பன் காலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப மிரட்டுவான். இந்த ஆனந்தவல்லியோட அப்பா வந்து ஒரு பீடி சுத்துறவர், ரொம்ப ஏழ்மையானவர். இவங்க 2 பேரும் நினச்சிப்பாங்க, இவர் பீடி சுத்துறாரு இப்படி இருக்காரு, அவங்க அம்மா வந்து கருப்பாக குண்டாக இருக்காங்க, ஆனந்தவல்லி மட்டும் எப்படி அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிப்பாங்க. அப்படி மிரட்டும் போதும் ஆனந்தவல்லி அந்த லெட்டரை வாங்க மாட்டான்.
ஒரு எதிர்பார்க்காத தருணத்தில் என்ன பண்ணுவான், ஆனந்தவல்லியை வந்து கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறதுக்கு இவன் எத்தனிப்பான். அப்போது அவ முகத்தை வந்து இப்படி முன்பின் திருப்பினதுனால உதட்டில் முத்தம் கொடுக்க முடியாமல் போயிடும். திரும்ப என்ன பண்ணுவான், ஆனந்தவல்லியோட மார்பகங்களை பிடிச்சி அமுக்கிடுவான். அப்போது அவளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அதே இடத்துல உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. இந்த சங்கு வந்து ஒரு 10 ரூபா நோட்டை வந்து தூக்கி போட்டுட்டு இவன் பாட்டுக்கு திமிரா சைக்கிளில் எடுத்துக்கிட்டு 2 பேருமே வந்துடுவாங்க. இவருக்கு வந்து இந்த கதை சொல்லிக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப பாவமாக பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. அவள் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. அவள் அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு இவர்கிட்ட சொல்லுவார். சங்கு கிட்ட சொன்ன உடனே அவன் சொல்லுவான், அதெல்லாம் எந்திரிச்சு போயிடுவா, இனிமேல் அவள் வந்து நம்மளுடைய ஆளாக்கும் அப்படின்னு. எப்படி சொல்கிற அப்படின்னா, எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் சீல் வச்சா அது ஒரு கரெக்டான அட்ரஸுக்கு வந்து கடுதாசி போகுதோ அந்த மாதிரி வந்து நான் அவளை தொட்டுட்டேன் இல்லையா, ஸ்விட்ச் போட்ட மாதிரி இனிமேல் வந்து அவள் ஏன் ஆள் தான் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து புரியாது. எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, இவளுங்கெல்லாம் இந்த மாதிரி தான், நான் ஒரு 4-5 ஐட்டத்தை பார்த்துட்டேன் இந்த மாதிரிலாம். இப்போ வந்து நான் தொட்டுட்டேன், என்ன பண்ண முடியும், 2 நாள் வந்து அழுவா, என்ன சாகவா முடியும், இப்போ வந்து அவள் கெட்டு போனா அப்படின்னு நினச்சிக்கணுன்னா நான் கெட்டவன், இப்போ நான் நல்லவன் அப்படின்னு நினச்சாதான் வந்து நான் தனக்கானவன் தான் தொட்டான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டா அவள் வந்து தானாக என் வழிக்கு வந்துடுவா. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி, கொஞ்சம் பண உதவி செஞ்சு, கொஞ்சம் ப்ராமிசஸ்லாம் கொடுத்து, நான் இவளை கட்டிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னா, இவளுங்கள வந்து ஒரு 4-5 வாட்டி சோலி முடிச்சிடலாம். இப்படி பண்ணும்போது, இவளுங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மக்கிட்ட அதிகாரம் செலுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம இவளுங்கள வந்து முறிச்சு விட்டுறணும் அப்படின்ட்டு சங்கு சொல்லுவான். இதை பார்த்து இந்த கதை சொல்லிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக, நீ அவளை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்ன, அப்போ நீ அவளை கட்டிக்க போகிறது இல்லையானா, ஆமாண்டா இதுதான் லவ், இவன் நான் பைத்தியக்காரன், இவளை கட்டிக்கணும்னா நான் அவங்க அப்பான்ட்ட தானே போய் பேசியிருக்கணும், நான் என்னத்துக்கு இவட்ட வந்து பேசுகிறேன், இவளை வந்து இவளுடைய கதையை தான் நான் முடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். ஒரு அருவருப்பு, எரிச்சல் எல்லாத்துலேயும் வந்து வீட்டுக்கு போய் அழுவார் அன்னைக்கு. அந்த லெட்டரை வந்து பார்த்து இதுக்காக தான் நான் இதை எழுதினேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அருவருப்பாயிரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஆனந்தவல்லியை யாரும் இல்லாதப்ப பார்த்து, சங்கு உன்னை கட்டிக்க மாட்டான், ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறதுக்காக இவர் போவார். அப்போ ஆனந்தவல்லி வந்து, இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லவர், முன்னாடி தான் ஒரு மாதிரி இருந்தார், இப்போ ரொம்ப நல்லவர், அவர் என்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாருன்னு சொன்ன உடனே இவருக்கு இன்னும் எரிச்சலாயிரும். சங்கு சொன்ன மாதிரியே வந்து ஒரு ஆள் அரவம் இல்லாத இடத்துல ஆனந்தவல்லியும் சங்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத, சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து இவர் அவ்வளோதான் இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவரை சுற்றி அந்த ஏழ்மையை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு ஏழ்மையில் இருக்க பெண்களை மற்றவங்க அந்த ஊரில் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இவருக்கு எரிச்சலாயிரும். எல்லா பொம்பளைங்களும் இப்படி தானா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவர் இருப்பார். இதெல்லாம் இருக்கும்போது 11ஆம் வகுப்பு பரீட்சையும் வந்து வந்துடும். அந்த பரீட்சையெல்லாம் முடிஞ்சு சில நாள் வந்து சங்கை பார்க்காம இவர் தவிர்த்துக்கிட்டு வந்திருப்பார். அப்புறம் பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் சங்கு இவனை பார்த்து, நீ எனக்கு ஒரு சகாயம் செய்யணும் அப்படின்னு உடனே, என்ன அப்படின்னு கேட்டால், இவள் வந்து எனக்கு மடிய மாட்டேங்கிறா, ஆனால் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், இவளுக்கு வந்து சைக்கிள் மேலே ஒரு மோகம் இருக்குது, அதால் நான் ஒரு புது சைக்கிளே வாங்கிட்டேன், இவளுக்கு வந்து சைக்கிள் கற்றுக் கொடுக்க சொல்லி நம்ம வந்து இவளை தனியாக கூப்பிட்டு வந்து தான் வேலையை செய்யணும், நீ சைக்கிள் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது, அதால் நீயும் என் கூட வரணும், இன்னொரு ஆள் எனக்கு தேவை, இந்த கதையெல்லாம் முன்னாடி இருந்து தெரிஞ்சவன் நீ தான், அதால் நீயும் என் கூட வா அப்படின்னு சொன்ன உடனே, சொன்ன மாதிரியே இவங்க வந்து ஆனந்தவல்லியை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வருவாங்க. அவளும் தயங்கி தயங்கி முகம்லாம் மூடிக்கிட்டு வருவா, சைக்கிள் கற்றுப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த சங்கு வந்து நல்லா ஒரு பேச்சு திறமை இருக்க ஒரு ஆள். இவ வந்து அந்த சைக்கிளில் உட்கார்றதுக்கே ரொம்ப கூச்சப்படுவா. இல்லை நான் உட்கார மாட்டேன் அப்படின்னா, உட்காரையா இல்லை நானே உட்கார வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவாடையை சொருகி உட்கார வைக்கவான்னு போனோன்னே, இல்லை இல்லை நானே உட்காடுறேன்னு இவளே உட்காந்துருவா. உட்காந்துட்டு இவன் நல்லா பேசுவான் இல்லையா, அப்போ வந்து இவன் சொல்லுவான், நீ வந்து உன்னுடைய பார்வை நேராக இருக்கணும், உன்னுடைய கவனமெல்லாம் வந்து பெடலில் தான் இருக்கணும், உன்னுடைய உடம்பை வந்து இப்படி அப்படிலாம் வளைக்காத, நீ நேராக ஓட்டு, இந்த குருவி குஞ்சு பொரிக்கும் போது பார்த்துருக்கியா, அதுக்கு வந்து சிறகு இருக்குன்னே தெரியாது குஞ்சு பொரிச்ச உடனே, அதுக்கப்புறமா வந்து அது பாட்டுக்கு இப்படி சிறகு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி படப்படன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் எதுவுமே யோசிக்காமல் சட்டுன்னு அது பாட்டுக்கு பறந்துடும். அந்த தடவை பறக்கிறது தான் அது கஷ்டம், அதுக்கப்புறம் பறந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு பறந்து போயிடும். அப்படி அதுக்கு வந்து பறக்கலைன்னா பூனைக்கு பன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம் இந்த குருவி குஞ்சை, அந்த மாதிரி வந்து நீயும் எதுவும் யோசிக்காமல் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சைக்கிள் ஓட்ட பழக்கிட்டு இருப்பாங்க. ஆனந்தவல்லியும் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருப்பான். அப்போ இவன் ஓடி வரும்போது சங்கு அங்கே கல் பட்டு அவனுடைய காலில் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிடும். அம்மான்னு சொல்லி கையை விட்டுருவான். அவன் கையை விட்டப்புறம் இந்த கதை சொல்லியும் கையை விட்டுருவார்.
இவ பாட்டுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்ருப்பா. அவ பாட்டுக்கு பெடல் பண்ணிக்கிட்டே போயிருப்பா. திரும்ப வந்து சுத்தி இவங்க இருக்க திசைய பார்த்து இவ வந்து வர ஆரம்பிப்பா. ஒரு டர்ன் எடுத்து வர ஆரம்பிப்பா. அந்த கதைய அந்த காட்சிய ரொம்ப நல்லா வர்ணிச்சிருப்பாங்க. இவ வரும்போது அந்த தாவணியெல்லாம் பறந்து, ஒரு சிறகு மாரி எப்படி ஒரு பறவை மாதிரி அவ பறந்து வந்தா அப்படின்னு. இவ வந்து மூச்சு வாங்க வந்து சங்கு கிட்ட பிரேக்க புடிச்சு நிப்பாட்டி, நான் நெனச்சத விட வந்து இது கஷ்டமா ஒண்ணும் இல்ல. நான் ஓட்டிட்டேன் அப்படிங்கிற மாரி இவ ரொம்ப சந்தோஷத்துல இருப்பா. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஒரு வாட்டி ஆனந்தவல்லிய பத்தி இவர் கேட்கும்போது, இந்த கதைய சொல்லி கேட்கும்போது, சங்கு சொல்லுவான், "அவ வந்து நான் நெனச்ச மாதிரி இல்ல. நான் வந்து சாரைய நல்ல பாம்ப சாரைன்னு நெனச்சுட்டேன். இவெல்லாம் மோசமானவ. இவ இவள மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததில்ல." அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, இவ வந்து என்னைய பார்க்க வேணான்னு சொன்னா. நான் திரும்ப திரும்ப அவள வந்து தொல்ல பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, ஒரு நாள் எங்க வீட்டுக்கே வந்து எங்க அப்பாகிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டா. நான் வந்து பயத்துல அந்த ஆள் கிட்ட எவன் சாவடி வாங்குறதுன்னு சொல்லி நான் கக்கூஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா தான் பேசி ஆனந்தவல்லிய அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படின்னு சொல்லி அந்த கதை அங்க அதோட முடியும். அதுக்கப்புறமா இந்த கதைய சொல்லி, ஆ சங்கோட மகனுடைய திருமணத்துக்காக ஒரு 32 வருஷம் கழிச்சு சந்திப்பாங்க. அங்க என்னென்னமோ பேச்சு வரும். அங்க ஆனந்தவல்லிய பத்தி கேட்பாங்க. "ஆனந்தவல்லி உனக்கு ஞாபகம் இருக்கான்னா?" "ஓ! அவளா? அவ வந்து குழித்துறையில பிடிஓவா இருக்கா. அவலாம் அப்பவே நல்ல படிப்பாக்கும். நம்ம வந்து சைக்கிள் படிப்பிச்ச உடனே ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள வாங்கி, அங்கேருந்து மார்த்தாண்டத்துக்கு போய் என்னென்னமோ எக்ஸாம் எழுதி பெரிய ஆளாயிட்டா. கல்யாணம்லாம் கட்டிக்கிட்டு இப்போ வந்து கேரளா அ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் இன்ஜினியர வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ஆளே மாறிட்டா. நான் வந்து ஆஃபீஸுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்காக போனேன். அங்க அவ தான் இருந்தா. எனக்கு வந்து அடையாளம் தெரியல. நல்ல பொம்பளையாக்கும். கம்பீரமா உட்காந்துருந்தா. அவளா கேட்டா, நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, "நீங்க வந்து பண்ணையார் தானே?" அப்படின்னு. "ஐயோ! ஆமா" அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. எனக்கு சுகர், பிபி, பிள்ளைகளோட படிப்பு இந்த கதையெல்லாம் சொல்லி, எனக்கு தேவையானத பேசிக்கிட்டு இருந்தோம். தேவையானத செஞ்சு குடுத்தா. ஒத்த பைசா வாங்கல. இப்பவும் வந்து அவ வண்டி ஓட்டிக்கிட்டு வரா. ஒரு மாருதி சிவப்பு வண்டி ஓட்டிக்கிட்டு வரா. திருவனந்தபுரத்துலருந்து 1 மணி நேரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வரா. "இவ்ளோ தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வரியே! நீ வந்து டிரைவர் வச்சுக்க வேண்டியது தானே!" அப்படின்ன உடனே, "ஆ நம்மளே ஓட்டுனா தானே ஒரு சுதந்திரம் இருக்கும். அதனால தான் நான் வந்து நானே ஓட்டிக்கிட்டு வரேன்." அப்படின்னுட்டு சொல்லிருவா. ஆ உன்ன கூட வந்து ஞாபகம் இருக்கு அவளுக்கு. நம்ம சைக்கிள் படிப்பிச்சதெல்லாம் அவளுக்கு நினைவு இருக்கு. உன்னையும் ஞாபகம் இருக்கு. உனக்கு ஏதாவது வேலைன்னாலும் அவ வந்து செஞ்சு குடுப்பா. நல்ல வேளை நமக்கு ஒரு 15,000 லஞ்ச பணம் மிச்சமாச்சு அப்படின்னு காதுல வந்து சொல்லிட்டு, அவ் அவ் ஆனந்தவல்லி வந்து அவ்ளோ பெருமையா, எப்படி ஆள் அடையாளமே தெரியாம, அவ வந்து ஒரு பெரிய ஒரு பதவியில உட்காந்துருக்காங்கிறத பத்தி சங்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட அந்த கதை வந்து அங்க முடிஞ்சிரும். அந்த கதை அப்படி முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு சொல்ல முடியாத அளவு ஒரு சந்தோஷம் அந்த கதையோட முடிவுல வந்து எனக்கு இருந்தது. ஆ நம்மள சுத்தி வந்து எத்தன பேரு ஒரு எத்தன செய்யக்கூடாத செயல்கள்ல நம்மள என்ன எவ்வளோ மட்டமா வந்து நடத்த முயற்சி செஞ்சாலும், அவங்களுடைய விஷயங்களுக்காக நம்மளை வந்து ஒரு பலிகடா ஆக்க பார்த்தாலும், நமக்கு சிறகு முளைக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல நம்மளும் வந்து சிறகடிச்சு பறந்துறணும். அப்படின்னுட்டு அந்த ஒரு அ இது இருந்தது எனக்கு அந்த கதை முடிக்கும்போது, ஆனந்தவல்லி அப்படி அவ்வளோ ஒரு பெரிய பதவியில பார்க்கும்போது, அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அது ரொம்ப நல்ல கதை. முடிஞ்சா நீங்களும் வந்து வாசிச்சு பாருங்க. நன்றி.